ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எம்பி கேமர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து போக்கிமான் பைக் கேம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 18. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டா பார்க்காத போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், போன வீடியோவில் வந்து நம்ம லெவேரி சிட்டிக்கு வந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்மளோட ஸ்லிகோ இருக்குல்ல, ஸோ இதை எவால்வ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா லிவேரி சிட்டி ஜிம் பேட்ச் ஜெயிக்கணும், அதாவது ஃபேரி பேட்ச் ஜெயிக்கணும் கைஸ். ஸோ அது பேர் ஒலிவியாவா வால்டேரியாவா ஏதோ ஒன்று கைஸ், ஜிம் லீடர் பேர். என்னோட கெஸ் படி வால்டேரியாவோ என்னவோ கைஸ், வால்ட்ரியா தெரில கைஸ், மறந்துட்டேன். ஸோ நான் வந்து பீக்கச்சு எடுத்து இது முன்னாடி வச்சுக்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஸ்லிகோ இருந்துச்சு. ஸோ ஸ்லிகோ இப்போதைக்கு லெவல் ஏற்றக்கூடாது, மழை பெய்கிறப்ப லெவல் ஏற்றணும். ஸோ அதனால் எதனா ஒரு போகிமன் எடுத்து முன்னாடி போகணும்னு வச்சா பீக்கச்சு எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஃபேரி டைப் மேலே ஃபஸ்ட்டு பீக்கச்சு இறக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம். பீக்கச்சு கிட்டத்தட்ட எல்லா போக்கிமானும் 50 லெவல் ஏற்றிட்டேங்க கிட்டத்தட்ட. கிரனிஞ்சா அதுக்கப்புறம் நம்மளோட சார்மண்டரெல்லாம் 50க்கு மேலே ஏற்றிட்டுருக்கேன். ஸோ இது ஏற்றத்துக்குள்ளே நாப்பட்ட பாடு இருக்கே. லெவேரி சிட்டி ஜிம் கைஸ், இது ஒரு ஃபேஷன் டிசைனர். ஸோ இதுதான் கைஸ் ஜிம் லீடர். வால்ட்ரியாவா கைஸ், இந்த இடத்துலலாம் நான் சரியாக குழம்பி போனது தான் மிச்சம். ஸோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தேன் திரும்ப. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 இடம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கைஸ் இந்த இடத்துக்கே வந்திருப்பேன். ஸோ நான் உங்களுக்கு கரெக்டாக போனது மட்டும் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஏடா கூடமாதிரி போனதெல்லாம் காட்டுறதில்ல கைஸ். நீங்களும் என்ன மாதிரி தப்பாக போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து இடத்துக்கே வந்துட்டு ஸோ கரெக்டாக நான் இப்போ போகிற மாதிரி போங்க, கரெக்டாக போய் சேர்ந்துடலாம். ஸோ இந்த வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும். மேபி கூட்ரா எவால்வ் பண்ணுறதோட சேர்த்து ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ், பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கரெக்டாக நான் இந்த வழி மாறி போயிட்டிங்கன்னா திரும்ப ஸ்டார்டிங்கே வந்துட்டு இப்போ நான் போகிற வழியை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல சேவ் பண்ணிட்டேன் கைஸ். ஏன்னா திரும்ப யாருன்னா குறுக்க ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து வரணும்ல. ஸோ அந்த வேலை தான். இப்போது வந்த வழியிலே இப்போ நான் போகிற வழியிலே போங்க கைஸ். அப்படி கரெக்டாக போனீங்கன்னா கரெக்டாக போய் சேர்ந்துடலாம். கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும், அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும் கைஸ். ஸோ அதான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டே சொல்கிற பேச்சு கேளுங்க. கிட்டத்தட்ட இந்த கேம் யாரும் அவ்வளோ மோஸ்ட்டாக விளையாட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்திங்களா கைஸ், இப்போ அது எப்படி போயிடுச்சுட்டு. ஸோ திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆடிட்டுருக்கேன். கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ஆடிட்டுருக்கேன் கைஸ் திரும்ப. ஆனால் அங்கே தான் கட்டாகி போச்சு. ஸோ திரும்ப நான் இந்த இடத்துலேருந்து ஆடினா தான் திரும்ப நம்ம கரெக்டாக போக முடியும் இல்லையா. எல்லாம் நடக்கிறது தானே. இது ஒன்றும் இல்லை கைஸ், ஒரு வாட்டி ஹாரிசாண்டலில் வச்சுட்டு திரும்ப வர்டிக்கலாக திருப்பும் போது அப்படி ஆகிடுது. இல்லை சென்ட்ரலில் யாருனா ஃபோன் பண்ணால் கூட அதை வெளில வந்துடுது கைஸ். இந்த சிட்ரா ப்ராப்ளமா இல்லை நான் டவுன்லோட் பண்ண ஏபிகே ப்ராப்ளமா இல்லை அப்டேட் பண்ணுமா ஒன்றும் தெரில. ஸோ அப்டேட் பண்ணால் இந்த கேம் போயிடுமான்னு தெரில. முடிச்சிடலாம் கைஸ் இந்த கேம். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு இப்போ 6th பேட்ச்சு. ஸோ இன்னும் 4 வீடியோவில் கரெக்டாக நான் முடிச்சிடுவோம் கைஸ். 8வது பேட்ச் முடிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு வீடியோவாக போடுவோம். விக்ட்ரி ரோடு, அப்புறம் எலைட் 4 மெம்பர்ஸ் கூட சண்டை போடுவோம். அது ஒரு வீடியோ வரும் கைஸ். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 எபிசோட் கிட்டத்தட்ட வரும். ஸோ 10 எபிசோட் முடிச்சோன்னே ஆல்ஃபா சஃபேர் போடலாமா இல்லை மைண்ட் கிராஃப்ட்டு ரியல் லைஃப் மாடு கண்டினியூ பண்ணலாமா கைஸ்? திரும்ப இந்த சைடு வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த ரூமுக்கு வந்துட்டிங்கன்னா போதும். அந்த லாஸ்ட்டில் இருக்கிறத பிடிச்சா போயிடலாம் கைஸ் அழகாக. கரெக்டாக இப்போ நீங்கள் வெலேரி கிட்ட பதில் இங்கிலீஷ் ஃபேஷன் டிசைனர் வெலேரி. ஸோ இது வந்து ஒரு ஃபேரி டைப் ஜிம். ஸோ ஃபேரி டைப் ஜிம் கிட்ட போட்டி போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட போக்கிமான் இல்லைனாலும் நம்ம இருக்க போக்கிமான் வச்சே சமாளிக்கலாம் கைஸ். இது ஒரு 3-on-3 பேட்டலாக தான் இருக்கும். ஒரு போக்கிமான் கூட எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டேன். ஆஷ் மாதிரி நம்மளும் இருப்போம் கைஸ். இன்னும் நம்மளோட டெக்கில் ஒரே ஒரு போக்கிமான் மட்டும் மிஸ்ஸு. நொய்வரன் மட்டும் பிடிச்சிட்டோன்னா, நொய்வரானை பிடிக்க மாட்டோம். நோய் பேட்டாக பிடிச்சா அதுக்கப்புறம் நொய்வரானை மாற்றிக்கலாம். வெலேரி தான் கைஸ், வெலேரி ஃபேஷன் டிசைனர் வெலேரி. பரவாயில்ல, ஞாபகம் வச்சுருக்கு. மாவுபாயில் இருக்குது கைஸ் ஃபஸ்ட்டு போக்கிமானே. நம்மளோட பீக்கச்சு இருக்குது. ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, அழகாக போட்டு முடிச்சுட்டு போயிடலாம். இது வந்து ஒரு கிராஸ் டைப் மாதிரின்னு கூட வச்சுக்கோங்க. இது கிராஸ் ப்ளஸ் ஃபேரின்னு நினைக்கிறேன். இதோட மெகா எவல்யூஷன் பார்க்கணும் கைஸ், நல்லாயிருக்கும், தரமாக இருக்கும். ஆனால் எல்லா போக்கிமானுக்கும் மெகா எவல்யூஷன் பவர் ஜாஸ்தி, ஆனால் சரியான பவராக இருக்குது.
லுக்காரி ஆகட்டும், சாரியில் ஆகட்டும், முக்கால்வாசி எல்லா மெகா எவல்யூஷன் போக்கிமானுக்கும் செம்மையாக இருக்கும். எனக்கு மெகா எவல்யூஷன்லேயே பிடிச்சது இது ரைக்கோசா, தரமாக இருக்கும். கைஸ் பாருங்கள், பீக்கச்சு எலக்ட்ரோ பால்க்கு எவ்வளோ போயிருக்கு. ஸோ அது வந்து க்ரன்ச்சு போட்டுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 5 வாட்டி என்னோ கடிச்சிச்சு கைஸ். ஸோ இப்போ நான் வந்து இது போட்டேன் கைஸ், தண்டர் போல்ட்டு கூட ஒரு தரமான அட்டாக் தான், அது கூட போடலாம். தண்டர் போல்ட் வந்து நீங்கள் இவனை தோக்கடிச்சாலே தந்துடுவான். இவன் கிளமெண்ட் மண்டையனை அவனை தோக்கடிச்சா டிஎம் தருவான். ஸோ அந்த டிஎம் தான் கைஸ் தண்டர் போல்ட். ஸோ நான் பீக்கச்சு இதை அவனை முன்னாடி கற்றுட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த டிஎம்மே யூஸ் பண்ணல. அடுத்தது மிஸ்டர் மைமா, இது சைக்கிக் போட்டே சாவடிக்குமே. நான் ரிஃப்ளெக்ஷன் கேவ்லன்னு நினைக்கிறேன் கைஸ். ரிஃப்ளெக்ஷன் கேவில் அதுக்கு முன்னாடி கிளிட்டரின் கேவில் இது அடிக்கடி இது மாட்டிட்டு இது மாட்டாது கைஸ். இதுதான் ஒருத்தன் வச்சுருந்தான். ஸோ அவங்ககிட்ட போய் பேட்டில் போட்டால் சைட் பீம் போட்டே சாவடிச்சிட்டான். ரிஃப்ளெக்ட்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது பிரதர். வேறு என்ன புதுசாக ட்ரை பண்ணலாமே. பீக்கச்சு வச்சுட்டு இப்போ நம்மளால் போட முடிஞ்ச ஒரே அட்டாக் தண்டர் போல்ட் மட்டுமே. ஸோ கைஸ் திரும்ப தண்டர் போல்ட் போட்டேன். தண்டர் போல்ட் இன்னும் கொஞ்சோண்டு கைஸ், இன்னும் அந்த ஒரு 25% இருக்கும்னு நினைக்கிறேன். 30% இருக்கும் கைஸ். நான் சொன்னேன்ல அந்த சைக்கிக் அட்டாக் பாருங்கள் எவ்வளோ குறைச்சிருச்சு. லெவல் இவ்வளோ கம்மியாக இருக்கப்போ இவ்வளோ குறைச்சிருக்குன்னா அப்போ எவ்வளோ குறைச்சிருக்கும். அப்போல்லாம் ஃபெயிண்ட் ஆகிடும் கைஸ் போக்கிமான் சைபீமுக்கு. இப்போ நம்ம போக்கிமான் லெவல் அதிகனால ஃபெயிண்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ கைஸ் நான் பீக்கச்சு வச்சே முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பீக்கச்சு வச்சு சண்டை போட முடியாது, எனக்கு கஷ்டம். அடுத்த சில்வியா இருக்கும். ஸோ நான் அலுச்சா இருக்கேன். அலுச்சாவா டேலண்ட் ஃப்ளேமா, நானே மறக்கிறேன் கைஸ், ரெண்டில் எதாக இருக்கிறேன்ட்டு. அலுச்சா தான் கைஸ். பீக்கச்சு வித்ரா பண்ணிவிட்டு அலுச்சாவை இலக்குனேன். அலுச்சா பீக்கச்சு பீக்கா அலுச்சா பாருங்க கைஸ் எவ்வளோ தைரியம் வந்து இருக்குது. ஆனால் ஒரு அடியிலே கிட்டத்தட்ட முக்கால்வாசி குறைஞ்சிடும். ஸோ நான் புதுசாக ஒரு அட்டாக் இருந்துச்சு, ஃப்ளையிங் ஹை ஜம்ப் கிக்கு. பாருங்கள் ஹை ஜம்ப் கிக் போட்டேன்னா என்ன நடந்திருக்கும் என்றால் இத்துணூடு தான் கைஸ் அது போயிருக்கும். ஏன் இது ஒரு வேளை ஃபைட்டிங் டைப் வந்து நம்ம வீக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அது ஒரு அடி அடிச்சோன்னா நம்மளுக்கு போயிடுச்சு, சாம் போட்டுச்சு கைஸ். இப்போ வந்து இது சும்மாவே சூப்பராக அடிக்கும். இப்போ இது வேறு இன்னும் அட்டாக் வேறு ஃபெல் ஆகிடும். அடுத்தது ஸ்கை அட்டாக் போட்டேன். ஸ்கை அட்டாக்கை தள்ளி விடல, என்னவோ ஆயிடுச்சு. ஃப்ளை அட்டாக் மேலே போயிடுச்சு. அடுத்தது டெஸ்மரைசிங் டீமா, என்னடா இது அட்டாக்கு பாருங்க எவ்வளோ குறைஞ்சிடுச்சோ. ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணிட்டேன், போக்கிமான் மாற்றிட்டேன். இதுக்கப்புறம் இந்த சரி வர தலை அப்படின்னு மாற்றலான்னு போகிறப்போ தான் அலுச்சா திரும்ப ஃப்ளை அட்டாக் ஸ்கை அட்டாக்கை போட்டுச்சு. ஸோ என்னடா இது திரும்ப போட்டுட்ருக்கேன்னு பார்த்தா, ஸோ நல்ல வேலை நம்ம இது சில்வியானுக்கு வந்து நம்மளால் எந்த பாதிப்பும் இல்லை. சில்வியானால் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு தான் சொல்லணும். சில்வியானால் அட்டாக் போட முடியல. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதனால் போக்கிமான் மாற்றிக்கிட்டேன். டேலண்ட் ஃப்ளேமை உள்ளே இறக்கி டேலண்ட் ஃப்ளேமும் ஒரு அட்டாக் எடுத்துச்சு கேஸ் புதுசாக. ஸோ அந்த அட்டாக் நல்லா தான் இருந்துச்சு. டேலண்ட் ஃப்ளேமுக்கு அதெல்லாம் வலிக்காது. இட் இஸ் நாட் அலுச்சா, இட் இஸ் டேலண்ட் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அட்டாக் போட்டிருப்ப கரெக்டாக கண்டுபிடிங்க. புதுசாக ஒரு அட்டாக் எடுத்துக்கிச்சு, அக்ரோபாஸ்டிக்கா என்னவோ கேஸ், அக்ரோபாஸ்டிக் தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட எல்லா ஹெச்பி எல்லாத்தையும் உறிஞ்சி பாக்கெட்டில் போட்டுட்டு வந்துட்டேன். ஃபைனலி அதனோட 3 போய் நம்ம தோக்கடிச்சாச்சு. ஸோ நம்மளும் 3-3 பேட்டல் தான் போட்டிருக்கோம். ஸோ அடுத்த ஜிம்மு என்ன பார்த்துட்டா போச்சு. அடுத்த ஜிம்முக்கு முன்னாடி அடுத்த வீடியோவில் ஒரு டூர் போவோம் கைஸ், டூரையும் காட்டுறேன் இருங்க. மானே தேனே பொன்மானே இருந்து கைஸ், அது கேபிடேட்டிவா. ஃபைனலி ஃபேரி பேட்ச் இஸ் ஹியர். வெற்றிகரமாக ஃபேரி பேட்ச் எடுத்துட்டோம் கைஸ். ஸோ இதுதான் அந்த ஃபேரி பேட்ச். அது என்ன சென்டரில் முத்து ஃபேரி பேட்ச் வெளியே. இப்போ வந்து போக்கிமான் லெவல் அப் டு 80 வரைக்கும் கேட்குமா. ஸோ நம்ம இப்போ தான் 50ல் இருக்கோம், 80க்கு இன்னும் 30 இருக்குது. ஸோ போயிடலாம் கைஸ்.
ஸோ நம்ம இங்கே போகிறதுக்குள்ளே அது எங்கே போகிறதுக்குள்ளேன்னா அதான் கைஸ் விக்டரி ரோடு போகிறதுக்குள்ளே எல்லா போக்கிமான் 80 ஏற்றிடலாம். ஸோ டெர்மினஸ் கேவில் தான் நோய் பேட் மாட்டோம். ஸோ அதை பிடிச்சி எவால்வ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். போகலாம் கைஸ், போயிடலாம். கிட்ட தான் என்ன கைஸ் ஒரு டிஎம் கொடுக்கறதுக்கு இவ்வளோ பேசிகிட்டு இருக்குது. சீக்கிரம் டிஎம் கொடுத்தேன்னா கிளம்பிடுவேன் இல்லையா? கொடுத்துடுச்சோ? கொடுத்துட்டு இருக்குது கைஸ் டிஎம். இப்போ கரெக்டாக அந்த சைடு பச்சை கலரில் ஒரு ஓட்டை இருக்கா? ஸோ அந்த ஓட்டையில் போய் ஏறினீங்கன்னா கீழே போயிடுவேன். கரெக்டாக ஸ்டார்டிங் வந்துடுவீங்க. ஸோ அங்கே வந்துட்டு நம்மளோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும் கைஸ். ஸோ வரும்போது பேசல மறந்துட்டேன். 2 ஜிம்மில் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக ஃபஸ்ட்டு 4 ஜிம்மில் பேசினேன் கைஸ். இப்போ 2 ஜிம்மில் பேச மறந்துட்டுருக்கேன். ஸோ இந்த சைடு 2 லாலிபப்பு அது ஜெல்லி மாதிரி கவுத்து போட்டு வச்சுருக்காங்க கைஸ். அதில் போய் நீங்கள் ஏ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பேர் வச்சுக்கிட்டு ஜாலியாக சுற்றலாம் கைஸ். ஸோ இப்போ வந்து மழை பெய்கிற டைம். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வெளில போய் பார்த்தா தான் தெரியுது மழை அடிச்சு ஊற்றிட்டுருக்கு. ஸோ கரெக்டாக 12 மணிக்கு மழை பெய்யுன்னு சொன்னாங்க. நானும் அதை நம்பிட்டு தான் இருந்தேன். கரெக்டாக ஏன் நேரம்னு பார்த்து 12 மணி ஆகி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக மழை பெய்யுது. நான் அழகாக அங்கேயே எவால்வ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஸோ சரி விடுங்க, இதனால இதை வேறு ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இது ஹெச்பி ஷேர் வேறு. ஸோ இப்போ இவனுங்க வேறு வந்து பேசுவாங்க கேஸ். ஓ ஃபேரி பச்சு ஜெயிச்சிட்டியா, அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம வேணால் போக்கிபால் ஃபேக்ட்ரிக்கு ஒரு டூர் போவோமா, நீ வேணா என் கூட வரியா அப்படின்றாங்க. ஓ கண்டிப்பாக வரேன். அடுத்த எபிசோட் ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்போது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பார்க்கலாம் கேஸ். கன்ஃபார்ம் சின்னதாக தான் இருக்கும். அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வீடியோவாக என்னவோ தான் இருக்கும். ஸோ நான் வேணால் அடுத்த சிட்டின்னு நினைக்கிறேன். அடுத்த டவுன் போகணும் கைஸ். அந்த டவுன் போகிற வரைக்கும் காட்டுறேன். ஸோ இப்போ வேறு மழை அடிச்சு ஊற்றிட்டுருக்கா. இந்த சமயத்தில் தான் மண்டையில் வல்பெறிந்தது. ஸோ நேரடியாக நான் இதுக்காகவே ஒரு பொண்ணுக்கிட்ட சண்டை போடாமல் வச்சுட்டு இருந்தேன். அது ஒரு சூனியக்காரி. சூனியக்காரின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்காகவே கஷ்டப்பட்டு அது கூட சண்டை போடாமல் வச்சுட்ருந்தேன். ஸோ இப்போ அது கூட சண்டை போட வேண்டிய நேரம் வந்து இந்த மழையை தான் காத்துட்ருந்தேன். ஸோ கைஸ் இந்த போக்கிமான் எவால்வ் பண்ணுறதுக்குள்ள நான் பட்ட பாட்டு இருக்குது. எல்லா போக்கிமான் லெவல் 50 ஏற்றிட்டு அப்புறம் தான் போய் பார்த்தா இது வந்து லெவல் 50ல் மழை பெஞ்சால் மட்டும்தான் எவால்வ் ஆகும்னுட்டாங்க. வேறு யார்? கூகுள் தான் சொன்னிச்சு. ஸோ கூகுள் பேஜை நம்பிட்டு மழை பெய்கிற வரைக்கும் காத்துட்ருந்தேன். இப்போ கூட எனக்கு தெரியாது கைஸ் அது எவால்வ் ஆகுமா எவால்வ் ஆகாதா. எவால்வ் ஆகலைன்னா போச்சுன்னு தான் போனேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. கூட்ரா வந்து போக்கிமான் எபிசோட்லேயே மழை பெய்யறப்போ தான் கூட்ராவை எவால்வ் ஆச்சு. ஸோ அதனால் ஸ்லிகோவை எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு கூட்ராவை தூக்கிட்டு கிளம்பிட்டேன். அச்சமில்ல ஓடு. இது கிட்ட சண்டை போடுறது தான் கைஸ். இப்போ நான் இப்படி திரும்பினா இந்த ஸ்கேட்டிங் ஷூ வச்சு நான் பட்ட பாடு இருக்கேன். ஃபைனலி சுற்றி எப்படியோ கஷ்டப்பட்டு கால் வலிக்க ஸ்கேட்டிங் ஷூவை தள்ளிட்டு வந்துட்டேன். வந்தது அப்புறம் தான் பார்த்தா தெரியுது சூனியக்காரின்னிட்டு. லிட்விட்ச்னா கைஸ் இது வந்து இதுதான் அந்த ஃபயர் டைப்பு. ஸோ நம்மளோட ஒரு மூக்கே சேர்த்துரும். கிட்டத்தட்ட நம்ம லெவல் 50 இருக்கா, 51 சம்திங் இருக்கும். 50 தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இது முடிச்சா தான் 51 ஆகும். ஸோ கைஸ் லிகோ எவால்விங் இன்டு கூட்ரா இன் திஸ் வீடியோ. இதுக்கு வந்து மட்டி வாட்டர்ன்ட்டு ஒரு மூவ் இருக்குது. அந்த மூவ் போட்டாலே செத்துரும். அவ்வளோதான். ஒரு அடி செத்துரும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் பார்க்கலாம். என்ன நடந்தாலும் நன்மைக்கேன்னு விட்டுட்டு போகிறது தான் கைஸ். இது வந்து ஃபயர் டைப் தான். ஸோ வாட்டர் டைப் செத்துரும் கன்ஃபார்ம். மழை வேறு பேஞ்சிட்ருக்கு. ஸோ ஒரு நல்ல நான் என்ன நினச்சேன், ஸோ இதிலே 51 லெவல் வந்துடும். ஸோ நம்ம கூட்ராவாக எவ்வளோ ஆகிடும்னு நினச்சேன். நல்ல வேலை இது கம்மியாகிடுச்சு. ஸோ அது இன்னொரு போக்கிமான் வச்சுட்டு இருந்துச்சா. ஸோ எனக்கா உள்ள திக்குன்னு இருந்துச்சு. நல்ல வேலை இன்னொரு போக்கிமான் வச்சிருச்சு. இன்னொரு போக்கிமான் வைக்கலன்னா வேறு எதாவது போக்கிமான் கூட போய் சண்டை போட்டுருக்கணும் நம்ம. ஹாண்டர் இருக்குச்சு கைஸ். ஸோ தலைவர்கிட்ட தான் ட்ராகன் பல்ஸ் இருக்கே. ட்ராகன் பல்ஸ் இருக்குது, ட்ராகன் பிரித் இருக்குது. ட்ராகன் பல்ஸு போட்டேன். அழகாக பழசாகி போச்சு கைஸ். போன வீடியோவில் வந்து நம்மளுக்கு காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கோஸ்ட் ஸ்டோரி யூடியூப்லேருந்து தூக்கி போட்டேன்னா அதற்கு வாய்ஸ் மாற்றலாம் தான் இருந்தேன். ஸோ என்னத்துக்கு பிரச்சனை ஆகிட்டு அப்படியே விட்டுட்டேன் கைஸ்.
ஸோ அந்த கிளிப்பை ட்ரிம் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ லெவல் 51 இதை தான் எதிர்பார்த்தேன். கரெக்டாக வந்துட்டோம் கைஸ். நான் பார்த்தா லெவல் 50K எவால்வ் பண்ணியிருக்கணும். லெவல் 51 ஆயிடுச்சு. என்னது ஸ்லிகோ எவால்வ் ஆகுதா? தெரியாத மாதிரியே கேட்குறான் பாருங்க இவன். கைஸ் ரொம்ப நேரமாக நான் காத்துட்டு இருந்த ஒரு தருணம் வந்து விட்டது கைஸ். என்னவோ தெரில, நம்மளோட கிரெனிஞ்சா, அதுக்கப்புறம் இந்த ஊப்பர் இருக்குது, அப்புறம் இதுக்கு ஸ்லிகோக்கு இதெல்லாம் ப்ளூ கலரில் இருக்கா என்னன்னு தெரில. எல்லாம் ஒயிட் மாதிரி தெரியுது. கண்ணே தெரிய மாட்டேங்குது. நமக்கு கிரெனிஞ்சாக்ஸ்னால் பரவாயில்ல, கண்ணெலாம் தெரியுது. இந்த போக்கிமானுக்குலாம் கண்ணே தெரிய மாட்டேங்குது பாருங்கள். இது கண்ணும் தெரில, வாயும் தெரில, மூக்கும் தெரில, வெறும் உடம்பு மட்டும்தான் வச்சிட்ருக்கு இந்த போக்கிமான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் ஸ்லிகோ எவால்வ் பண்ணிட்டு கூடுறா. என்ன ஒரு அதிசயம், தெரியவே தெரியாது தெரியுமா எனக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன் கைஸ். ஸோ தான் கைஸ் இந்த வீடியோ பார்த்தது நன்றி. உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். அது வரைக்கும் கண்டில் டாட்டா பை ப்ளீஸ் அவுட். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.